சிவாய நமக. திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனை போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. அருள்மிகு அழகுமலை நாயகி உடனுரை அருள் தரும் அமிர்தகடேஸ்வரர் பொன்னார் திருவடிகளையும், எம் குருநாதர் இளையான்குடி மாறநாயனார் அவர் துணைவியார் புனிதவதி அம்மையார் குருவடிகளையும், 63 நாயன்மார்கள் திருவடிகளையும், சைவ குறவர்கள் சந்தான குறவர்கள் திருவடிகளையும், அடியார் பெருமக்கள் திருவடிகளையும் மனம் மெய் மொழிகளால் திசை நோக்கி வணங்குகிறேன். சிவாய நமக. திருச்சிற்றம்பலம். அடியார் பெருமக்களே, ஆன்மீக அன்பர்களே, நமது திண்டுக்கல் மாவட்டம் ரெட்டியார் சித்திரம் ஒன்றியம் கம்மனம்பட்டி கிராமத்தில் எழுந்தருளாகி கொண்டிருக்கிற சிவாலய திருப்பணி குறித்து அடியார்களோட பகிர்ந்துட்டு இருந்தோம். இப்போ இந்த ஆலயத்தில் எழுந்தருளாகி இருக்கக்கூடிய சிவபெருமானுடைய திருநாமங்கள் குறித்தும், இங்கே எந்தெந்த சுவாமிகளெல்லாம் எழுந்தருளாக இருக்கிறார்கள் என்ற செய்திகளையும் நம்ம இப்போ பகிர்ந்துக்க இருக்கிறோம். இந்த கம்மனம்பட்டியில் எழுந்தருளாகி கொண்டிருக்கிற சிவாலயத்தில் பிரதானமாக மூலமாக இருக்கக்கூடிய ஒரு கடவுள் அப்படின்னா எம்பெருமான். ஆதியும் அந்தமும் மற்றவர், அடிமுடி காண முடியாத ஒரு பெரிய ஒரு பொக்கிஷம், நமக்கெல்லாம் தந்தையாக, இப்போ எல்லா ஜென்மத்துக்கும் நமக்கு தந்தையாக இருக்கக்கூடிய சிவபெருமான். அந்த சிவபெருமான் இந்த ஆலயத்தில் மூலவராக எழுந்தருளாக இருக்கின்றார். இந்த எம்பெருமானுக்கு இந்த ஆலயத்தில் அருள்மிகு அழகுமுலை நாயகியோட சேர்ந்து சுவாமி அமிர்தகடேஸ்வரர் என்ற திருநாமத்தில் இங்கே எழுந்தருளாக இருக்கிறார். அமிர்தகடேஸ்வரர் என்றால் என்ன அப்படின்னா, சுவாமி இங்கே இருக்கக்கூடிய சுவாமி தனியான ஒரு வரலாறு இருக்கிறது. அதாவது தேவர்களும் அசுரர்களும் 2 பேரும் ஒன்றிணைந்து பார்க்கடலில் இருக்கக்கூடிய அமிர்தத்தை நம்ம எப்படியாவது எடுத்து பகிர்ந்தோம்னா நமக்கு இறப்பே கிடையாது. அதுக்கு நம்ம 2 பேரும் ஒன்றிணைந்து அந்த பார்க்கடலை கடையலாம், 2 பேரும் ஒன்றிணைந்தாதான் அந்த பார்க்கடல் கடைய முடியும்ட்டு தேவர்களும் அசுரர்களும் முடிவு பண்ணுறாங்க. இதன் காரணமாக மேருமலையை மத்தாகவும் வாசுகி பாம்பை கயிறாகவும் வைத்து அந்த பார்க்கடலை கடைஞ்சிக்கிட்டு இருக்காங்க. அப்போ அந்த பார்க்கடலை வேக வேகமாக கடையும் போது அந்த வாசுகி பாம்பு என்ன பண்ணுதுன்னா, தான்கிட்ட இருக்கக்கூடிய நஞ்சை உமிழ்ந்தது, வலி தாங்க முடியாமல் உமிழ்ந்தது. அப்போ சிவபெருமான் அந்த நஞ்சை எடுத்து, ஐயோ இந்த நஞ்சை பார்க்கடலில் கடைஞ்சா உலக மக்கள் எல்லாம் அழிஞ்சிருவாங்கன்ட்டு வேகமாக நஞ்சை பருகிறார். அப்போ பார்வதி தேவி ஆனவள் என்ன பண்ணுறாங்கன்னா, சிவனுடைய குரவலையை பிடித்து அந்த நஞ்சானது குரவலைக்கு கீழே இறங்காமல் தடுக்கிறார். அப்போது தேவர்களும் அசுரர்களும் நல்லா இருக்கணும், இந்த உலக மக்கள் எல்லாம் நல்லா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக சிவபெருமான் மக்களுக்கு வந்த அந்த விஷத்தை தான் அருந்தி மக்களுக்கு ஒரு நன்மையை செய்திருக்கிறார். அப்போ இங்கு இந்த ஆலயத்தில் எழுந்திருக்கக்கூடிய அமிர்தகடேஸ்வரர் அப்படிங்கிறவருடைய ஒரு சிறப்பு என்னன்னா, இந்த ஆலயத்துக்கு வரக்கூடிய அடியார்கள் செய்த தவறுகளையும் அவர்களுடைய கர்ம வினைகளையும் அவர்களுக்கு இருக்கக்கூடிய அந்த கர்மாக்களை எல்லாத்தையும் அமிர்தகடேஸ்வரர் வாங்கி கொண்டு, அவர் இந்த ஆலயத்தை யாரெல்லாம் வராங்களோ, இந்த ஆலயத்தில் யாரெல்லாம் தன் பாதத்தை பதிக்கிறார்களோ அவர்கள் கர்ம வினைகளெல்லாம் வாங்கி கொண்டு அவர்களுக்கு மோட்ச நிலையாகிய கைலயம் பதவியை கொடுப்பதுதான் இவருடைய திருநாமத்தின் சிறப்பு என்பதை அடியார்களோட பகிர்ந்துக்க நான் ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறேன். அப்போது 2வது இங்கே இருக்கக்கூடிய அம்பாள் யார் அப்படின்னா, அழகுமுலை நாயகி என்ற திருநாமத்தோட அம்பாளானவள் எழுந்தருளாயிருக்கா. இந்த நம்ம ஆலயத்தில் சுவாமி கிழக்கு பகுதி நோக்கியும் அம்பாளானவள் தெற்கு பகுதி நோக்கியும் எழுந்தருளாகிறாங்க. அப்போ அழகுமுலை நாயகி அப்படின்னா யாரு அப்படின்னா, அழகு முலை அப்படிங்கிறது பெண்களுடைய மார்பகத்தை குறிக்கும். அப்போ எந்த பெண்களுக்கு மிகவும் அழகான முலை இருக்கிறது அப்படின்னு பார்த்தோம்னா, எந்த ஒரு பெண் தன்னுடைய குழந்தைக்கு போதுமான அளவு தாய்ப்பாலை கொடுக்கிறாளோ அந்த பெண்ணுக்கு தான் அழகு முலை அப்படின்னு சொல்லுவோம். அவளை தான் அழகு முலை உடையவள் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ அதற்கு இணங்க நம்ம ஆலயத்துக்கு வரக்கூடிய அத்துணை அடியார்களுக்கும் பசி என்ற பிணியை தீர்த்து அவங்களுக்கு போதும் அப்படிங்கிற அளவுக்கு உணவு வாரி வாரி வழங்கக்கூடிய ஒரு அன்னபூரணியாக திகழக்கூடியவள் தான் யார் அப்படின்னா அழகுமுலை நாயகி. அதனால்தான் அம்பாளுக்கு அழகுமுலை நாயகி என்ற பெயர் நாமமானது சுவாமி திருவருளால் அமைஞ்சிருக்கு. சரி, இந்த ஆலயத்தில் அம்பாள் தெற்கு நோக்கி அமர்ந்திருக்காங்க, சுவாமி கிழக்கு நோக்கி அமர்ந்திருக்காங்க, அமிர்தகடேஸ்வரர் இருக்கார், அழகுமுலை நாயகி இருக்காங்க. இவங்களை தாண்டி இங்கே பிரதானமாக யார் இருக்கார் அப்படின்னா நம்மளுடைய குருநாதர் இளையான்குடி மாறநாயனாரும் அவங்க துணைவியார் புனிதவதி தாயாரும்
நமது ஆலயத்தில் எழுந்தருளாக இருக்கிறாங்க. இவங்க 2 பேரும் நமது ஆலயத்தில் எழும்பக்கூடிய அன்னதான குடிலே எழுந்தருளாக இருக்கிறாங்க. இவங்க ஆலயம் கூட ஒரு மண் சுவரால செம்மண்ணால ஆலயம் எழுப்பி இவங்களுக்கு கூரையால கீத்து கொட்டைகளை மேஞ்சி அதுக்குள்ளதான் இளையான்குடி மாறநாயனாரும் புனிதவதி தாயாரும் சுவாமியையும் அம்பாளையும் வணங்கிய கோலத்துல அடியார்களுக்கு காட்சி தர்றாங்க. அப்ப இந்த இளையான்குடி மாறநாயனாரையும் புனிதவதி தாயாரையும் வணங்கி அவங்க அன்னதான குடியில் இருக்கக்கூடிய அன்னதானத்தை அருந்தி செல்பவர்களுக்கு எல்லா நோயும் தீர்ந்து போகும் அப்படிங்கிறது ஒரு ஐதீகம். அந்த அன்னதான குடியில் இருக்கிறது வெறும் சாப்பாடு மட்டும் கிடையாது, பசியை தீர்க்கக்கூடிய உணவு மட்டும் கிடையாது, உடலில் இருக்கக்கூடிய நோயினை தீர்க்கக்கூடிய மருந்தாக தான் அதை நாங்கள் நினைக்கிறோம். அப்போ இங்கே யாரெல்லாம் உணவு அருந்திட்டு போகிறாங்களோ, இந்த ஆலயத்தில் உணவு அருந்தவங்க எல்லாமே அவங்க உடலில் இருக்கக்கூடிய அத்துணை பிணிகளும் நோய்களும் தீங்கி அவங்க புத்துணர்ச்சியாக புது ஒரு மனிதனாக நேர்மையான மனிதனாக இருப்பாங்க அப்படிங்கிறது ஐதீகம். அப்போ சுவாமி, அம்பாள், குருநாதர், அம்மா குருநாதருடைய துணைவியார் இவங்களோட சேர்த்து நம்ம ஆலயத்தில் கணபதியும் எழுந்தருளாக இருக்கிறார், முருகப்பெருமானும் எழுந்தருளாக இருக்கிறார். இவங்களோட சேர்த்து தட்சிணாமூர்த்தி, லிங்கோத்பவர், துர்க்கை, சண்டிகேஸ்வரர் இவங்களெல்லாம் எழுந்தருளாகிறாங்க. இதோட சிறப்பாக நம்ம ஆலயத்தில் கால பைரவரானவர் எழுந்தருளாக இருக்கிறார். இவங்களெல்லாம் இந்த ஆலயத்தில் இங்கே எழுந்து வரக்கூடிய அடியார்களுக்கும் ஆன்மீக அன்பர்களுக்கும் தங்களுடைய அருளாட்சியை புரிந்து அவங்களுக்கு எந்த ஒரு நோய் நொடிகளும் இல்லாமல் குழந்தை செல்வங்களுக்கு நல்ல கல்வியினையும் கல்வி பெற்ற குழந்தைகளுக்கும் நல்ல வேலை வாய்ப்பினையும் வேலை வாய்ப்புள்ள குழந்தைகளுக்கு நல்ல ஒரு திருமண பாக்கியத்தினையும் திருமணம் உடைந்த தம்பதிகளுக்கு நல்ல ஒரு சந்தான பேரினையும் செல்வாக்கியமான வாழ்க்கையை கொடுப்பதற்காக இந்த ஆலயமானது அடியார்களின் திருவருளால, அடியார்களுடைய ஒத்துழைப்பால, சாமியோட திருவருளால, குருநாதரோட குருவருளால எழுந்தருளாகி கொண்டிருக்கிறது. இப்போ நம்ம ஆலயத்தில் அடுத்த கட்டமாக மறுபடியும் கல்லெல்லாம் கொண்டு அடுத்த கட்டம் செவுரி ஏற்றுறதுக்கு கொஞ்சம் பொருளாதாரமானது இடர்பாடாக அப்படியே கொஞ்சம் நின்று நடந்துட்டு இருக்கு. அப்போது அடியார்களும் ஆன்மீக அன்பர்களும் நம்ம வாழ்நாளில் எவ்வளவோ பணங்களை விரயம் பண்ணுறோம், தேவையில்லாத எவ்வளவோ பணத்தை செலவழிக்கிறோம். அப்போது ஒரு பெரிய புண்ணியமாகி இந்த சிவப்பணிக்கு உங்களால் முடிந்த ஒரு சிறிய உதவியை செய்து இந்த சிவப்பணி செவ்வனே நடந்து இங்கே இருக்கக்கூடிய சுவாமிகள் எல்லாம் இங்கே வரக்கூடிய அடியார்களுக்கும் ஆன்மீக அன்பர்களுக்கும் பக்தர்களுக்கும் ஒரு நல்லாட்சியை புரிந்து அவர்களுக்கு தீராத ஒரு செல்வாக்கியத்தை புரிவதற்கு உங்களால் முடிந்த ஒரு சிறு உதவிகளை சாமியோட திருவருளாலும் மாறநாயனாரோட குருவருளாலும் நீங்கள் செய்து உதவுங்க. அதனால் இந்த சிவாலய திருப்பணி செவனே நடக்கணுண்டு ஆங்காங்கு இருக்கக்கூடிய அடியார் பெருமக்களும் ஆன்மீக அன்பர்களும் எம்பெருமான்ட்ட உங்களுடைய விண்ணப்பங்களை வைத்துக் கொள்ளுங்கள். சிவாய நமக. திருச்சிற்றம்பலம்.